தளபதிக்காக ஒரு 2023ல இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அத வந்து அவங்ககிட்ட சொல்றதுக்காக பல வழிகள்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்ககிட்ட ரீச் பண்ண முடியல. எந்த வழியில முயற்சி பண்ணாலும் அவங்க ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ்டி கொரியர்ல தளபதிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கன்னா, அப்போதைக்கு அவங்க வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. 2023ல 29/6/2023ல தளபதிக்கு எஸ்டி கொரியர்ல அனுப்பியிருந்தேன். இது அவங்களுக்கு 30/6/2023ல அவங்க ஆஃபீஸில் வந்து விஜயகுமார்னு சொல்கிறவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தளபதிகிட்ட கொடுக்கல. தளபதி வந்து இந்த வர 2026ல் சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். அதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணி அவங்க ரீச் பண்ணல. கடைசியில் சரி நாமக்கல்ல அவங்க பேசினாங்க தளபதி. நான் கூட 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டாங்க. ஒருவேளை தளபதிக்கு நம்ம நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க அவ்வளோவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்களே. எப்படியாவது தளபதிக்கு இந்த விஷயத்தை போய் சொல்லிடணும் அப்படின்னால எந்த உதவி இல்லாமல் இந்த இடத்துல தளபதி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்பவும் அவங்க கேட்கல, அவங்க அலோவ் பண்ணலை. அட்லீஸ்ட் அவங்க அந்த நம்ம லெட்டரையாவது கொண்டு போய் உள்ளே கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இவங்க வந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு 3 திருத்தலத்தில் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. 1 வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், 2 வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் வந்து இந்த எடுத்த காரியம் வெற்றி அடைகிறதுக்காக யாகம் வளர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது தளபதி கிட்ட. அவங்க தளபதி இந்த அரசியல் வாழ்க்கைட்டும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போகிற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை முன்கூட்டியே ஒரு மனிதருக்கு வந்து நடக்க போகிற விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தளபதி கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறத தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இல்லை வேற நம்மக்கிட்ட எந்த கட்சி பொறுப்புக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. நம்ம வந்து நான் ஒரு சிவனடியார், ஒரு பெருமாள் கோயில் கட்டி எங்கள் ஊரில் எம்இடேப்பட்டி, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுக்கா எம்இடேப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ அலர்மேலுமங்கை வெங்கடாச்சலபதி திருக்கோவில் கட்டி பூஜை பண்ணிட்டு வர்றேன். அவங்களுக்கு திருமணம்லாம் செஞ்சுக்கிறேன். நான் இறைவன் என்னை வந்து இப்படியே இருந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால சரி நம்ம இப்படி இருக்கிறதா இறைவனுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு, இப்படி இருக்கிறதா அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால சரி இறைவா நான் உங்களுக்கு நான் தொண்டு செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வரங்கள் வந்து இறைவன்கிட்ட கேட்டேன். அது கொடுத்துருக்காங்க. தளபதிக்கு மட்டும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த 2026ல் கண்டிப்பாக தளபதி சிஎம் ஆவாங்க. அது யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அதனால அவங்க கண்டிப்பாக சிஎம் ஆவாங்க தான்.